பிரைஸ் த லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? வெண்டைக்காய் சுண்டக்காய் 2 பேரும் நல்ல தோழிகள். வெண்டைக்காய் சுண்டக்காவை மார்க்கெட்டுக்கு போய் இந்த வாரத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு கூப்பிட்டுருக்காங்க. உடனே சுண்டக்காவும் வாங்க போகலாம் அப்படின்னு கையில் பணத்தை எடுத்துட்டு 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. முதல்ல மீன் கிட்ட போனால் மீன் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்ததுனால மீன் வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தவங்களா காய்கறி பக்கம் போனாங்க. ஆனால் எந்த காயை வாங்குறது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய அவங்க எதையும் வாங்கின பாடில்லை. அப்போது அங்கே வேகமாக வந்த தக்காளி அக்கா கடகடன்னு கடைங்களில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கெல்லாம் அவங்களோட எல்லா பர்ச்சேசிங்கும் முடிச்சுட்டு வேகமாக திரும்பவும் வீட்டை நோக்கி போகிறாங்க. இந்த காரியம் இந்த வெண்டைக்காக்கும் சுண்டக்காக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அக்கா அக்கா அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. தக்காளி யாரை கூப்பிடுறாங்களோன்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே வெண்டைக்காவும் சுண்டக்காவும் பார்த்துட்டு, ஓ என்னங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கும். என்னக்கா வேகமாக வந்தீங்க, வாங்கினீங்க, வேகமாக வீட்டுக்கு போறீங்க? ஆமாம்மா, ஏற்கனவே பிளான் பண்ணி வந்தனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னாக்கா பிளானு அப்படின்னு 2 பேரும் கேட்டாங்க. அதுவா, எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன சமையல் பிடிக்குமோ அதை திங்கக்கிழமையில் செய்வேன். செவ்வாய்க்கிழமை என் மாமனாருக்கு, புதன்கிழமை என் மாமியாருக்கு, வியாழக்கிழமை என் பொண்ணுக்கு, வெள்ளிக்கிழமை எனக்கு பிடிச்சது, சனி ஞாயிறில் நான்வெஜ்ஜு. அப்படியா? ஆமாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்தந்த பொருளெல்லாம் வாங்கணுன்றதை தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குவேன். ஸோ நான் இந்த வாரத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணிவிட்டு அப்பளம் பொரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டாமா அப்படின்னு வேகமாக கிளம்பிட்டாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இவங்க 2 பேருக்கும். என்னங்க, நீங்களும் இப்படி பிளான் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல? பாருங்க, வேதத்தில் கூட ஒரு குணசாலியான பெண்ணு தான் வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கினதா வசனம் சொல்லுது. இருட்டோടെ எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். நீதிமொழிகள் 31:15. என்னங்க, நீங்களும் இப்படி புத்திசாலியா மாறுறீங்களா? God bless you all.